உன்ன வந்து கவனிச்சுக்கிறேன். முதல்ல அவன் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஐயா ஐயா பார்த்து பார்த்துங்கய்யா, பார்த்து வரலாம்ல. என்னங்க இதை பிடிங்க. லட்சுமி குட், வெரி குட். மிஸ்டர் ஒயிட், எங்கேயாவது யாருக்காவது ஒரு பிரச்சனைனா அங்க ஆளா வந்து நிக்கிறீங்க. அது எப்படிங்க? அது கடவுளை தாங்க கேட்கணும். உங்ககிட்ட பிடிச்சதே இந்த தன்னடக்கம் தான். போங்க. ஆமா, தலையில என்ன அடிபட்டிருக்கு? அதுவா, அது அன்னைக்கு உங்களை ஆட்டோல ஏத்தி விட்டு வீட்டுக்கு போனேன்ல, போற வழியில ஒரு மாடு வந்து முட்டிருச்சு. ஐயோ, என்னங்க நீங்க கவனமா போறது இல்லையா? ரொம்ப பெயினா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சரியாயிடும். நீங்க என்ன திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு? உடம்பு எதுவும் முடியலையோ? இல்ல இல்ல, தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை பார்க்க வந்தேன். நீங்க என்ன தாத்தாக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? ஆமா ஆமா, இந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஓ சரி. அப்புறம் அப்புறம் நீங்க தான் சொல்லணும். தம்பி, தாத்தா ஒரு 2 நிமிஷம், இப்போ போயிடலாம். தாத்தா, இவங்க லட்சுமி, என் ஃப்ரெண்டு. வணக்கம் தாத்தா. என்னம்மா? ஐயோ தாத்தா, டோன்ட் வரி. உங்க கூட வந்திருக்கிறது யாரு? வாயில்லா ஜீவனுக்கே கருணை காட்டுவாரு. உங்களை பத்திரமா கூட இருந்து கூட்டிட்டு போவாரு. ஓகே மிஸ்டர் ஒயிட், அப்புறம் பார்க்கலாம். பாய். சந்திப்போம். தம்பி, இருங்க தாத்தா. ஏய் தம்பி, இருங்க தாத்தா. சொல்லுங்க, எந்த டாக்டர் போய் பார்க்கணும்? கையபடியா முதல்ல. என்ன பார்த்தா உனக்கு நோயாளி மாதிரியா தெரியுது? அப்போ ஏதோ என் பங்காளியோட ஒண்ணு விட்ட சித்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பார்க்கலான்னு நான் இங்க வந்தா, நீ என்னடான்னா ஓன் லவ் ஸ்டோரிக்கு என்ன வச்சு இன்கூத்த பாக்குறியா? ஸ்டூபிட் ஃபெலோ, ஸ்டூபிட் ஃபெலோ. ஆளு பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறீல. தாத்தா என்ன படிச்சிருக்கீங்க? டபுள் எம்ஏ இன் இங்கிலீஷ். டபுளா? ஆமா, நீ ஃபெயில் ஆகி ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி கிறுக்கு புடிச்சு சுத்தி இருக்கேன்னு எவனாவது சொல்லிருக்கானா? பொண்ணு பின்னாடி கிறுக்கு பிடிச்சி சுத்துவானா? யாரு சொன்னா? சொல்லியிருக்காப்ல. எங்க இங்கிலீஷ் வாத்தியாரு ஆனந்தன் ஒருத்தர், அவர் அடிக்கடி சொல்லுவாப்ல. அந்த ஆனந்தனே நான் தான்டா. என்ன வாத்தியார் சாபம் சும்மா விடாதுடா. My unquenchable thirst has gone. அப்படின்னா? Idiot, idiot. என் தனியாத தாகம் காணாம போச்சுன்னு சொன்னேன்டா. தனியாத தாகமா? ஒட்டா பையல, வாத்தியார் சாபம் பழிக்காதுன்னு சொன்னேன்ல, அப்ப இருந்த ஒரு தாகம் என் சாபம் பழிக்கணும்னு இப்ப அது பழிச்சு அதை என் கண்ணால பாத்துட்டேன்டா.
என் தாகம் போயிடுச்சுடா. ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. ஹாப்பியா? ஐ ஆம் ஹாப்பி. சரிதான். ஐ ஆம் ஹாப்பி. ஆண்டாளம்மா, காதலிக்க ஒரு அழகான பிள்ளைய கண்ணில் காட்டின, கூடவே இப்படி பழைய பகையும் காட்டணுமா? சமாளிப்போம். அத்தை அத்தை, ம், கார்த்தி மாமா நல்லவர் தானே? அவர்கிட்ட பேசினனால தானே நீங்க சிரிச்சுக்கிட்டே வரீங்க. ம்ஹும். உண்மையான நல்லவர் ஒருத்தரை பார்த்து பேசினதுனால தான் நான் சிரிச்சுக்கிட்டே வந்தேன். உன் கார்த்தி மாமாவை மட்டும் நான் பார்த்திருந்தேன், செத்திருப்பான் அவன். ஆமா, அவன் கொடுத்த சாக்லேட் நீ குப்பை தொட்டியில போட்டியா இல்லையா? ஆ, போட்டேன். ஆ, அது குட். செல்லம், ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடக்கூடாதா? வேற எது வேணும்னாலும் சாப்பிடலாமா? டிஸ்சார்ஜ் ஆன உடனே நீ எது கேட்டாலும் அத்தை வாங்கி தரேன், சரியா? அத்தை தண்ணி. ஓ, ஒன் செகண்ட். குடிக்கிறியாடா கார்த்தி? அம்மா, அம்மா, குடிச்சிருந்தா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தியா? குடி வெறியில அந்த வீட்ல போய் கல்லெறிஞ்சிருக்க. ஏற்கனவே நம்மள கேவலமா பாக்குறவங்க முன்னால இன்னும் கேவலமா பண்ணிட்டு வந்திருக்க நீ. விடுறே, இவனுக்கு நீயே சப்போர்ட் இல்ல. ஒவ்வொரு தடவையும் இவ லேட்டா வரப்பலாம் நீ தானே கதவை திறந்து விடுற. இவ குடி போன்றத நீயும் மறைச்சிட்டல. விடுமை, நீ சும்மா குடிச்சான்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப என்ன கொலையா பண்ணிட்டு வந்துட்டான்? தெருவுக்கு 2 கடையா திறந்து வச்சுட்டு இந்தா குடின்னு அரசாங்கமே ஊத்தி குடுத்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் எவன் குடிக்கல? அப்போ யார் ஊத்தி கொடுத்தாலும் குடிச்சிடலாம், அப்படிதானே? நமக்குன்னு சுய அறிவு தன்மானம் எதுவும் கிடையாது. எங்க அவன்? என் கூட பிறந்தவன் இங்க திரிஞ்சிட்டு இருக்குமே. அவெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலும் யாரும் சோறு போட்டுறாதீங்க. பொறுமையா தெரிஞ்சிட்டப்பா. ஐயோ, நீயே கட்டி கொடுத்துருவ போல இருக்கே. மகளே, அந்த 2 கருவாடு எடுத்து போடு. சித்தப்பா, அப்பா உன்னதான் திட்டிக்கிட்டு இருக்காரு. திட்டட்டும், விடுத்தா. அண்ணன் தானே, அவன் திட்டாம வேற யார் திட்டுறது? அவன் திட்டுறதுக்கு உரிமை இருக்கு, நான் சாப்பிடறதுக்கு உரிமை இருக்கு. விடுத்தா. ஏன் சித்தப்பா, உனக்குலாம் ரோசமே வராதா? மனசுகிட்ட வேணா ரோசம் பார்க்கலாம், உசுருகிட்ட செத்து போயிரும். நீங்கெல்லாம் என் உசுருத்தா. இரு சித்தப்பா, ம். இன்னைக்கு மொத்த கருவாடு உனக்கு தான். போடுத்தா. உனக்கு இல்லாத கருவாடா? சாப்பிடு சித்தப்பா. ஒரு தடவை கோவப்பட்டதுக்கு 2 பக்கமும் எம்பிட்டு இழப்பு. நம்ம வீட்டுல ஒரு உசுறு போச்சு, அவங்க வீட்டுல ஆயுசுக்கு ஒருத்தன் ஜெயில கிடக்குறான். அந்த பழைய பகையும் அணையில, இதுல அப்பப்போ இவன் பங்குக்கு வேற கொளுத்தி போடுறான். அப்பா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலப்பா. சோபனா, இனிமே அவன் என் கூட பேசக்கூடாது, நானும் அவன் கூட பேச மாட்டேன். செத்த கடமைக்கு சோத்த போட்டு பாத்துக்கிறேன். எப்பவும் என் கடை பக்கமே வரக்கூடாது. அவ ஏற்கனவே தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கடப்பக்கம் வராத, என் கூட பேசாதன்றீங்க. அன்னைக்கு ஆள் இல்லைன்னு துள்ளி திரிவான், மறுபடியும் வம்ப விலைக்கு வாங்கி வந்து நிப்பான். நான் அரைஞ்ச மாதிரி 4 அரை சப்புன்னு அரைஞ்சிருக்கேன். என்ன எனக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? நான் ஆம்பளை பையன் கூட சண்டை போட மாட்டாங்க, ஒரு பொம்பளை புள்ள கிட்ட சண்டை போட வந்திருக்காம. போலீஸ்காரன் தூக்கி உள்ள அமுக்கி இருப்பான். ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கு ஊருக்குள்ள, அதான். அண்ணே, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு ஏதோ நடந்து போச்சு.
அதுக்காக அதையே பேசி பேசி நம்ம பிள்ளைய நம்மளே தண்டிக்கணுமா? தண்டிக்கிறேனா நானா? கெஞ்சிட்டு இருக்கமா அண்ணே எப்பா சாமி, பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். உன் பிரச்சனால அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை. அப்பா அண்ணனால எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. ஆமா மாமா, கார்த்தி மாமா கோவப்படுவாரு, ஆனா ரொம்ப நல்லவரு. பாரு, சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுது, உனக்கு புரியல. ஏய், இவன் யார் உள்ள விட்டது? யார் உள்ள விட்டது? இது என்ன உன் வீடா? என் வீடுங்க. நான் வருவேன் போவேன், அதெல்லாம் யாரும் கேட்க முடியாது. ஏதாவது பேசணும்னு வச்சுக்க, விசு படத்துல வர மாதிரி கோடி கழிச்சு விட்டுருவேன். சித்தப்பா சும்மா இரு சித்தப்பா. அப்பா அண்ணன் இனிமே இப்படி பண்ணாதுப்பா. ஏதா மகராசிகளா, நீங்க இவனை 20-25 வருஷமா தான் பாக்குறீங்க. இவன் பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா இவன் லட்சணம்? அப்பா, இனிமே இந்த மாதிரி நடக்காதுப்பா. பேசாத, என்கிட்ட பேசுற தகுதி உனக்கு இல்ல. ஒரு பச்சை மண்ணை கொலை பண்ண பாத்திருக்கேன். குடிகார பயல. அந்த புள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தெருவுல சொந்தக்கார எல்லா பைய வீட்டுல இழ விடுவாங்க. தெரியுமா உனக்கு? அந்த குழந்தை நல்லா தான் பாரு. நான் போய் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் வந்தேன். ஏப்பா, அடிப்பட்ட சின்ன பிள்ளைய மன்னிச்சிருச்சு, நீ எதுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்க? இது என்ன பழக்கம் மருமோனே? சண்டைனா சாவு ரெண்டு பக்கமும் தானே இருக்கும். அதை விட்டுட்டு சண்டைக்காரன்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்திருக்கிய. சரசே போது விடமா. என் மச்சின குத்தினவனை திரும்ப குத்த எம்பிட்டு நேரமா அவனுக்கு பயந்தா நின்ன. என் குடும்பத்துல இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைங்களையும் பாதுகாக்க காப்பாத்த ஆம்பளைன்னு நான் ஒருத்தன் தான் இருந்தேன். அதனாலதான் உங்க எல்லாரும் யோசிச்சுதான் என் கைக்கு அருவா வேணாம், நம்ம குலதெய்வத்துக்கிட்ட அதை ஒப்படைச்சு சட்டத்தை தேடி நான் போனேன். ஒவ்வொரு தடவையும் சண்டை வரும்போது மீசையை முறுக்காம ஒதுங்கியே இருந்தேன். நீ என்ன சண்டைக்கார எதிரி அது எதிரி எதுதான் பேசிட்டு இருக்க? இவனை பக்குவப்படுத்த விட்டுட்டு கூர்த்திட்டு வர்றியா? புரியுதுப்பா, எனக்கு நல்லாவே புரியுது. சத்தியமா இனிமே இது மாதிரி எதுவும் நடக்காதுப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் பண்ண தப்பு சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கொடுங்கப்பா. அதான் மன்னிச்சிருன்னு கேக்குறான்ல, மன்னிச்சு விட்டு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்குவியா? சும்மா கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய், சத்தியம் பண்ணும், அதை காப்பாத்தவும் ஒரு தகுதி வேணும். அது உனக்கு இல்ல. உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது. என்ன மிருகமாக்குவ, தேவையில்லை. எப்படியோ போய் தொலை. அப்பா, மாமா, சரி விடுங்க மருமோனே, அப்பா தானே 2 நாள் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு தெரியும், அப்புறம் அதுவா தேடி வந்துரும். இல்ல சரச, அவரை பத்தி எனக்கு தெரியும். அவர் வைராக்கியத்தெல்லாம் உடைக்கவே முடியாது. கல்யாணம் ஆன புதுசுல என்கிட்ட சண்டை போட்டாரு. முழுசா 6 மாசம் ஒத்த வார்த்தை பேசல. தினம் செத்து செத்து பொழைச்சேன் தெரியுமா? அண்ணே, உங்க சங்கதி வேற, இது வேற. உள்ள பாசம் எல்லாத்தையும் உடைக்கும். நீ கவலைப்படாதராமானே. நீ எல்லாம் ஒரு சித்தப்பனா மகனுக்கு ஊத்தி கொடுத்திருக்க. அது இல்லக்கா. அக்காவா? லூசு பையல, நான் உனக்கு தங்கச்சி. இம்பிட்டு பெரிய தங்கச்சி இருந்தா எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பியா? சரிதான் சின்ன பையல, ஆனா ஏன் மர்மவனுக்கு எடுத்துறாத என்ன? மதனி, சும்மா வருத்தப்பட்டு நிக்காம பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுங்க. மர்மனே, போய் சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐசு, நீ போய் வண்டி எடுமா, காலையில வாரம். நீங்க சாப்பிடுங்க மர்மோனே. எப்படி சாப்பிட வச்சிருங்க என்ன? அம்மா, நான் குடிகாரெல்லாம் இல்லைம்மா. அன்னைக்கு ஏதோ கோவம், கூட இருந்தவங்க சொல் பேச்சு கேட்டு நெசமா இனிமே குடிக்க மாட்டேம்மா. என் தலையில அடி. அண்ணே,
என்னண்ணே நீங்க நீங்க பேசாதீங்க. என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுடா. எந்த சூழ்நிலையிலயும் இனிமே குடிக்க மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. அம்மா மகனே சத்தியம் தானே, நச்சுன்னு தலையில ஒண்ணு அடிச்சு விடு. நீ செய்ய மாட்டடா, குடிகார பயணி. நான் உங்க அப்பா மாதிரி இல்ல. காலையில இதை மறந்துட்டு எப்பவும் போல சிரிச்சு பேசிடுவேன். ஆனா என் உசுருக்குள்ள வலிச்சுக்கிட்டே இருக்கும். இத சத்தியத்துல சரி பண்ண முடியாது. முடிஞ்சா உன் நடத்தையில சரி பண்ண பாரு. எதுவும் பேசாத, வா. டேய், மகனே. பாட்டி நான் வந்துட்டேன். அண்ணி இந்தாங்க. வலியெல்லாம் குறைஞ்சிருச்சா? ம், இந்த சாக்லேட். போதும் போதும். தாத்தா உங்களுக்கு? எனக்கு வேண்டாம்டா செல்லம், எல்லாத்தையும் நீயே சாப்பிடு சரியா? ம். அத்தை வாங்க போலாம். ஜானு, இன்னைக்கு ஒரு நாள் அத்தை கூட தூங்க வேணாம். ஏன் அண்ணி? அது உங்க அண்ணன் ஃபோன் பண்ணி ஜானுவ சித்ரா கூட தூங்க வைக்க சொல்லியிருக்கான். ஓ, ஏன் போய் சொல்றவ? சித்ரா, குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வை, கூட்டிட்டு போ. அத்தை நானும் சாப்பிட்டோம் பாட்டி. நெய் ரோஸ்ட். ம், சரி போய் தூங்கு. அத்தை தான் கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஓ அம்மாவும் கதை சொல்லுவா, கூட்டிட்டு போ. ஜானு, வா. இன்னைக்கு என்ன 7:30 கூட்ட போறாங்கன்னு தெரியலையே. நாம எஸ்கேப் ஆயிடுவோம். ஜோதி, மாட்டினேன். இங்க வந்து உட்கார். வாமா. உட்கார். அப்பா, சொன்னா தப்பா ஒன்னும் நினைச்சுக்க மாட்டீங்களே? இப்பெல்லாம் எனக்கு வீட்டுக்குள்ள வரணும்னாலே ரொம்ப பதட்டம் ஆயிடுது. ஏதோ ஒரு பயம் மைண்ட ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன் அப்படி தோணுது? நாம ஏதோ தப்பு பண்றோம்னு மனசு உறுத்துது இல்ல? பாட்டி ப்ளீஸ், நான் என்ன தப்பு பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலி என் பயம் எல்லாம் உங்களை நினைச்சுதான். எப்போ பாசமா இருப்பீங்க, எப்போ கோவப்படுவீங்கன்னு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. படிக்காத காட்டு மிராண்டிங்கிறியா? அத்தை, ஆ? எதுனாலும் நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறா. ஏன் அத்தை கோவப்படணும்?
உன் மகன் என்ன பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? எடுத்து சொல்றதுக்கு பாட்டி முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அட்லீஸ்ட் நான் பண்ண தப்பாவது என்னன்னு சொல்லுங்க. அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. அந்த கார்த்திக் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னால அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இல்லப்பா, தப்பு பண்ண ஒருத்தனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது நியாயம் தானேப்பா. அதுக்கு ஏன் டிஸ்கஷன் எனக்கு தோணுச்சு. ஜோதி, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பெல்லாம்? அம்மா எது தேவையில்லாத வம்பு? குடிகார பசங்க ராத்திரி ஃபுல்லா தூங்க விடாம நம்ம வீட்டு வாசல்ல வந்து கத்தி கலாட்டா பண்ணுவாங்க, கல்லெறிஞ்சு குழந்தைய காயப்படுத்துவாங்க. அதுக்கு நான் எதுவும் அது எங்க பிரச்சனைமா, அத நாங்க பாத்துக்குவோம். நாங்க யாருமே ரியாக்ட் பண்ணாதப்போ நீ எதுக்குமா? அப்பா எனக்கு சத்தியமா நீங்க பேசுறது புரியலப்பா. ஒரு சின்ன குழந்தையோட தலையில ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படிப்பா ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும்? ஏன் நாங்கல்ல அவங்க பண்ணது தப்புன்னு எங்களுக்கு தெரியாது? இருந்து ஏன் பேசாம இருக்கோம்? அவங்க சாக பிறந்தாங்க. 50 பேரு கொத்தா செத்து மடிய போகுதுங்க. அவங்களுக்கு 1 வருஷம் 4 வருஷம் ஜெயில் தண்டனை எல்லாம் பத்தாது. 50 கோவத்தையும் எச்சியா முழுங்கி செமிச்சு போய் உட்கார்ந்துருக்கோம். புரியுதா? பாட்டி என்ன பாட்டி? இல்ல என்ன பாட்டிங்கிற? என்ன பாட்டி? அம்மா அம்மா அம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்குமா. இனிமே ஜோதி நம்மளை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டான். வீட்ல சும்மா இருக்கிறதால தானே இப்படி சண்டை சச்சரவுன்னு வருது. முதல்ல இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். ஏமா எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணதுக்கு தண்டனை எனக்கா? ஓ, கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு தண்டனையா? எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த என் மேல திணிச்சா அது தண்டனை தானே? பொட்டச்சியா பிறந்தவளுக்கு அது என்ன தனியா விருப்பம் வேண்டி கிடக்கு? வீட்டுல என்ன நினைக்கிறாங்களோ அதை விரும்ப கத்துக்கணும். அப்படிதான்